ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஜஸ்ட் ஒன் டே தான் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா, ஒரு 26 வயசான ஒரு அம்மா வந்து அவங்களோட லெஸ்பியன் பார்ட்னருக்காக, நெய்பர்ஹுட்டில் இருந்து ஒரு லெஸ்பியன் பார்ட்னருக்காக அவங்க லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அவங்களோட 5 மாத குழந்தைய அநியாயமாக கொன்னுருக்காங்க. ரைட், இதை பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு தான் மேபி இந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. விச் இஸ் அ வெரி ஹாரிபிள் க்ரைம். ஆஃப்கோர்ஸ் இது ரொம்ப சிவியர்லி பனிஷ் பண்ண வேண்டிய ஒரு க்ரைம் இது. ரைட், இப்போது அவங்க லெஸ்பியன் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று அவங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க வெளில வந்திருக்கணும், இல்லைனா இன்னொரு குழந்தைய பெற்றுக்காமல் இருந்திருக்கணும், இல்லைனா அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் டோட்டலி ஃபுல்லி அவங்க மேலே தப்பு இருக்குது இந்த விஷயத்தில். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹாரிபிள் க்ரைம் விச் இஸ் ரொம்பவே மனசுடைஞ்சு போன ஒரு விஷயம். ஒரு 5 மாத குழந்தைய தன்னோட அம்மா ஒரு ரிலேஷன்ஷிப்காக கொன்னது அப்படின்றது. எஸ், இந்த இடத்துல நான் இதை வந்து இது பேசக்கூடாது அப்படின்னு, இதை நம்ம இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த நியூஸ் இருக்க இடத்துல. பட் இதை நான் இங்கே பேசி ஆகணும். ஏன்னா ஆரோ ரூட்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், இந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அட்வொகேட் தமிழ்வேந்தன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ரைட், யா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேட்டியில் அவர் நிறைய இடத்துல சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, நான் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடந்திருக்கிறது பெரிய க்ரைம், ஓகேவா? இது கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரைம், ரொம்ப பனிஷ் பண்ண வேண்டிய க்ரைம். ஆனால் ஒரு ரேப் நடக்கும்போது ஆல் மென் ஆர் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தப்போ, அதே மாதிரி இந்த கேஸில் எல்லா லெஸ்பியனும் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு, பெரிய தப்பு. திஸ் இஸ் நாட் த டைம் டு ஷோ யுவர் ஹேட்ரட் அகெயின்ஸ்ட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி. இந்த வீடியோவில் அவர் சொன்னது ஆணும் பெண்ணும் இருந்தால் அது அந்த ரகம், பெண்ணும் பெண்ணும் இருக்கிறது எந்த ரகம்னு சொல்கிறதே தெரியல அப்படின்றாரு. அதை என்னை ரொம்ப வந்து பாதித்தது இந்த ஒரு வேர்டு தான். பிரியாணிக்காக கள்ளக்காதலுக்காக கொன்னவ இதை விட பெட்டர். எப்படிங்க, எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது? இதே மாதிரி பிரியாணி கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்காக தன்னோட 2 குழந்தைங்கள அந்த அம்மா கொன்று இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடந்துச்சு. அது இதை விட பெட்டரா? எந்த வகையிலங்க பெட்டரு? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? ரெண்டுமே க்ரைம் தான், ரெண்டுமே ஈக்குவலி க்ரைம். ரெண்டுமே பெத்த அம்மா தன்னோட குழந்தைங்களை கொண்டிருக்காங்க, இது ஈக்குவலி க்ரைம். ஒரு ஹோமோசெக்ஷுவல் அதை பண்ணாங்க, வாட் எவர் ஷீ இஸ் ஆல்ரெடி மேரிட். நம்ம அவங்க செக்ஷுவாலிட்டி கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் இதை விட அது பெட்டர்னு சொல்கிறீங்க? அந்த கேஸ் கூட பரவாயில்ல, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவைப்பட்டது, அதனால் அது கூட பரவாயில்ல. இதுக்கு எப்படிங்க இப்படி பேச தோணுது உங்களுக்கு? ஒரு ஆணுக்கு ஆண் தேவைப்படுறதும் ஒரு பெண்ணுக்கு பெண் தேவைப்படுறதும் இயற்கை. வேறு எந்த ஸ்பீஷீஸ்லையும் ஓரின சேர்க்கை இல்லை. ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து நிறைய ஸ்பீஷீஸில் இருக்குது. நான் அதை பற்றி இங்கே லெக்சர் கொடுக்க விரும்பலை. நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் நாட் த டைம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது சமுதாய சீர்கேடு. அவங்கள உட்கார வச்சு பேட்டி எடுக்கக்கூடாது, கமெண்ட்லலாம் போய் திட்டணும். 2 பெண்ணும் என்ன பண்ணிடுவாங்க ரூம்குள்ளே? எல்ஜிபிடி வானவில் இதெல்லாம் தப்பு, மனித இனம் அழிஞ்சு போயிடும். சி வாட் த ஹெக் இஸ் ராங் வித் யூ? நடந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது ஒரு ஒரு ஆண்னால் ஒரு தப்பு நடக்கும்போது, ரேப் நடக்கும்போது ஆல் மென் ஆர் ரேபிஸ்ட்னு சொல்கிறது தப்பு தானே? உடனே தூக்கிட்டு வருவீங்கல்ல தப்புன்னு. ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் அப்பாவால் ஒரு பையன் தாக்கப்பட்டாலோ, இல்லை ஒரு குடும்பமே அழிஞ்சு போனாலோ, அப்போ இனிமேல் ஹெட்ரோசெக்ஷுவல் மேரேஜே நடக்கக்கூடாது, ஹெட்ரோசெக்ஷுவாலிட்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க எல்லோரும்? திஸ் இஸ் நாட் த டைம் டு ஷோ யுவர் ஹேட்ரட் அகெயின்ஸ்ட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி. நாங்களும் வி ஆர் ஆல்சோ டிஸார்டன்ட். எங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோபம் வருது அந்த பொண்ணு மேலே. ஓகே, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு கூடவா நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க இந்த கம்யூனிட்டியை பற்றி? உங்கள் வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? எஸ்பெஷலி டு த ஆரோ ரூட்ஸ் தமிழ். உங்களோட இன்டர்வியூவர் நியூட்ரலாக இருந்து கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு அவரே வந்து எடுத்து கொடுக்குறாரு ஸ்கிரிப்ட். இது சமுதாய சீர்கேடு தானே, அப்படி தானே அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு. நியூட்ரலாக நின்று ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் நியூட்ரலாக நின்று பேசுங்க.
இது தேவையில்லாத ஒரு விஷயம். எதுக்காக வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுறீங்க இப்போது? இது ஒரு ஒரு பச்சை குழந்தை இறந்து போயிருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இனிமேல் கம் அவுட் ஆக போகிற ஹெட்ரோசெக்ஷுவலோட பேரண்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க மனசில் இது ஒரு தப்பான விதையை விதைக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த அட்வொகேட் அவர் பேசும்போதே நல்லா தெரியுது, இவருக்கு எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றின பெருசாக அவேர்னஸ் இல்லை. அதை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியல. அதனால தான் வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுங்க. முதல்ல போய் ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசுங்க. This is not the time to show your hate against LGBT community. This is not the place to show. எத்தனையோ ரேப் கேசஸ் நடக்குது. எல்லாத்துக்கும் வந்து மென்க்கு அகேன்ஸ்டாக நின்னா நல்லா இருக்குமா? அதே மாதிரி தான் இதுவும். ஹவு கேன் யூ சே திஸ்? லெஸ்பியன்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன இது? ப்ளீஸ் கொஞ்சம் யோசித்து பேசுங்க.